அன்பு நண்பர்களே, நான் வைகறை கண்ணன். விஜய் எனும் வெற்றி, இந்த வெற்றி கனிந்து வருவதற்கு சாதகமாக்கிய சில காரணிகள் என்னவென்றால், இதற்கு முன்னர் நம்மை 75 ஆண்டு காலமாக அனுபவம் வாய்ந்த திராவிட முன்னேற்றக் கழகம், சுமார் 50 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இது போன்ற கட்சியினர் அவர்களது நிர்வாகத்தின்பால் மக்கள் அதிருப்தியுற்று ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒரு சிறு சீற்றம்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய் எனும் வெற்றியை ஈட்டி தந்தது என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. இன்று காலை சுமார் 10 மணி அளவில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவி ஏற்றுக்கொண்டார். இந்த பதவியேற்பு விழா என்பது தமிழக மக்கள், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பங்கேற்று, விழாவிலே பங்கேற்று, ஏதோ தனது வீட்டு ஒரு பெரும் நிகழ்வாக அதை பார்த்து ரசித்து சிலர் நெகிழ்ந்து போனார்கள். இந்த விழா நடைபெறுவதற்கு பின்னணி என்னவாக இருந்தது? இது என்னுடைய கண்ணோட்டமாக நான் பதிவிடுகிறேன். திரு விஜய் அவர்களே, தமிழக வெற்றி கழக தொண்டர்களே, வேட்பாளர்களே, இந்த விஜய் எனும் வெற்றி நிகழ்வதற்கு சாத்தியப்படுத்தியதற்கு குறிப்பாக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது திராவிட கட்சிகள். அவர்களது நெருக்கடிகள், பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறையினரை வைத்துக்கொண்டு சில நிர்வாக சிக்கல்களை முன்னிறுத்தி சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகளை காண்பித்து தடையாக செய்தார்கள். அதன் பின்னர் விஜய் அவர்கள் அதிக மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்யவில்லை. அவரை வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை. அவர் உட்கார்ந்த இடத்திலே பிரச்சாரம் செய்கின்றார். விஜய் அவர்கள் ஏதோ குளிர்சாதன அறையில் அமர்ந்து கொண்டு கட்சி நடத்துகிறார் என்கிற விமர்சனம் முன்வைக்கின்றன. பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டால் அங்கே பாதுகாப்பு தர முடியாது, இங்கு அந்த தேதியில் இந்த இடம் உங்களுக்கு வர இயலாது என்று ஏதோ ஒரு காரணம் காட்டி அதற்கும் தடை விதிக்கின்றனர். இப்படி திராவிட கட்சிகளால், மாற்று கட்சிகளால் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்களுடைய தேர்தல் வெற்றிக்கு பாடுபடுவதற்கு, தேர்தல் வேலைகளை செய்வதற்கு முட்டுக்கட்டைகளை போட்டு தடைகளை ஏற்படுத்தி பிரச்சனைகள் மீது பிரச்சனைகளாக தமிழக வெற்றி கழகம் சந்தித்து வந்த அந்த இடர்பாடுகள் தான் விஜய் எனும் வெற்றியை பெரிய அளவுக்கு ஈட்டி கொடுத்திருக்கிறது என்பது எனது பார்வை. ஆகவே விஜய் அவர்கள், நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது ஒரு முதல்வர் வேட்பாளரையே தோற்கடித்த கொளத்தூர் வாக்காளர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர்களை, அதிமுக அமைச்சர்களை, அதிமுக நட்சத்திர வேட்பாளர்களை, அனைவரையும் ஒரு சாதாரண தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் தோற்கடித்திருக்கிறார்கள் என்றால், இது தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களின் செயல் என்பதை விட தமிழக வாக்காளர் பெருமக்களின் திராவிட கட்சியின் மீதான கொண்ட ஒரு சிறு அதிருப்தி என்று தான் உணர வேண்டும். அந்த அதிருப்தி மட்டும் கிடையாது, திராவிட கட்சிகளில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்படுத்திய இன்னல்களும் தடைகளும் தான் உங்களை வீறு கொண்டு எழச் செய்து களப்பணியாற்றி இந்த மாபெரும் விஜய் எனும் வெற்றியை தமிழக மக்கள் சமர்ப்பித்துள்ளனர். உண்மையில் விஜய் அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பாக சொல்லப்போனால் காவல்துறையினருக்கு
தங்கள் மீது விமர்சனம் செய்த, தங்களுக்கு இடையூறு விளைவித்த அந்த நண்பர்களுக்குத்தான் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் உங்களை தண்ணீருக்குள் அழுத்ததான் நீங்கள் திமிறிக் கொண்டு வெளியே வந்தீர்கள். நீங்கள் வெற்றி எனும் கனியை தாங்கள் வசப்படுத்தினீர்கள். ரஜினி அவர்களின் ஆறுதல். ரஜினி அவர்கள் கிட்டத்தட்ட பல முறை நான் அரசியலிலே குதிக்கிறேன் என்று அவர் பல முறை தமிழக மக்களிடத்தில் எதிர்பார்ப்புகளை உருவாக்கி அவரது ரசிக பெருமக்களை பல முறை எதிர்பார்க்க செய்து கடைசியில் ஏமாற்றத்தை கொடுத்தார். திரு தமிழருவி மணியன் அவர்கள் சுமார் 3 ஆண்டு காலமாக ரஜினி அவர்களுக்கு அரசியல் குறித்து, அவர் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு முன்வர வேண்டும் என்பதை குறித்து எடுத்துரைத்து அவருக்கு பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு சுமார் 3 ஆண்டு காலமாக அவரை பக்குவப்படுத்தி, அவரை எந்த காரணத்திற்காக இன்று அவர் அரசியலிலே வருவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்து பாடுபட்டார். திரு ரஜினி அவர்களும் நிச்சயமாக தங்களுடைய பேச்சின் பிரகாரமாக நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி இறுதியில் அவரையும் ஏமாற்றமடைய செய்தார். அரசியல் குதிப்பதற்கு, அரசியலில் பங்கெடுப்பதற்கு ஒரு உறுதித்தன்மை இல்லாத மனநிலையில் இருக்கும் பொழுது, ஆனால் இன்று அவர் தோற்றுவிட்ட முதல்வர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முன்வருகிறார். அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார்கள். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த இதை தீர்ப்பை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி நடைபெறுவதற்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்த மாட்டேன் என்று பக்குவப்பட்ட நிலையிலே அவர் தனது கருத்துக்களாக வெளியிட்டு மிகவும் சிறப்பாக அவர் பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதரை திரு ரஜினி அவர்கள் ஆறுதல் என்கிற பெயரிலே அவர்கள் மனமாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சிறு பரபரப்பை உண்டாக்கினார். ஆனால் அது வெற்றி பெற்றதா? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதைப் போல மக்களுடைய தீர்ப்பை நம் தலைவனியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு பக்குவப்பட்ட தலைவரின் இலக்கணமாகும். ஒரு பக்குவப்பட்ட தலைவரையும் அவரை சீண்டி விடுவது அல்லது அவரை மடைமாற்றம் செய்வது ரஜினி அவர்கள் ஆறுதலுடைய நோக்கமா? அல்ல. இது மக்கள் தீர்ப்பளித்த அந்த தீர்ப்பை அவர் மதிக்காத நிலை என்பதாகத்தான் நான் உணர்கிறேன். இன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்பு விழா நடைபெற்றது. அந்த பதவியேற்பு விழாவிலே கண்ணுற்ற மக்கள் தனது வீட்டு நிகழ்வாக பார்வையிடும் பொழுது அவர்கள் மனம் நெகிழ்ந்து போனார்கள். நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வெளியே கூடியிருந்த பொதுமக்களில் பலர் கண்ணீர் வடித்தனர், ஆனந்த கண்ணீர் வடித்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள், தலைவர்கள் முதற்கொண்டு அனைவரையுமே மாற்று கட்சியினர் இவர்களுக்கு என்ன தெரியும், இவர் அரசியலுக்கு புதியதானவர் என்று விமர்சனம் செய்தனர். அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தையை நான் இங்கே குறிப்பிடவில்லை. ஏனால் பேச்சில் அறம் பேணப்பட வேண்டும் என்கிற காரணத்தினால் அவர்கள் பயன்படுத்திய அந்த அநாகரிக வார்த்தையை நான் பயன்படுத்த எனக்கு மனம் கூசுகிறது. அப்பேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் பதவி ஏற்கும் பொழுது ஒருவர் கூட அவர்களது பதவியேற்பின் போது ஒருவர் கூட சிறிதும் தடுமாறாமல் மிக சிறப்பாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஆளுநர் அவர்களின் முன்னிலையில்
அதற்கான ஒப்புதலை பெற்றுக்கொண்டு திரும்பும் பொழுது மேடையிலே வீற்றிருக்கும் தலைவரை வணங்கியும் ஆசீர்வாதம் பெற்றும் அவர்களுக்கு அவருடைய நன்மதிப்பையும் பெற்று தங்களது இருக்கையை திரும்பினார்கள். நான் பல தேர்தல்களில் களப்பணியாற்றியுள்ளவன். பல முதல்வர்களின் பதவியேற்பு விழாவினை கண்ணுற்றவன். பல முறை தேர்தல்களில் வெற்றி கண்டு பல முறை பதவியேற்பு விழாவில் பதவியேற்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த அமைச்சர் பெருமக்கள் வேட்பாளர்கள் கூட பதவியேற்பின் பொழுது தடுமாறுவார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் தலைவர் முதற்கொண்டு இதுதான் அவர்களுக்கு முதல் பதவியேற்பு விழா, முதல் உறுதிமொழி நிகழ்வு. சிறிதும் தடுமாற்றமின்றி சிறு வார்த்தையும் பிழையின்றி அவர்களது உச்சரிப்பு முதற்கொண்டு அவர்களது உடல் மொழி முதற்கொண்டு அவர்கள் பண்பாட்டை வெளிப்படுத்திய விதம், அவர்களது முகத்தில் தவழ்ந்த புன்னகை, அவர்களை மட்டுமல்ல, ஆளுநர் அவர்கள் முதலில் ஆதரவு கடிதம் தருவதற்காக ஆளுநர் மாளிகையில் விஜய் அவர்கள் சந்திக்கும் பொழுது பலமுறை இழுத்தடிக்கப்பட்டார். ஆனால் அப்போது ஆளுநர்கள் மீது அனைவரும் விமர்சனங்களை முன்வைத்தனர். ஆனால் அத்தனைக்கும் மகுடம் சூட்டுவது போல் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவரது பெருந்தன்மையும் அவர் பக்குவப்பட்ட பக்குவ நிலையையும் அவரது பண்பாட்டையும் பறைசாற்றியது என்பது கண்ணுற்றேன். ஒவ்வொருவரையும் அவர் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒப்புதல் கையொப்பமிட்டு அந்த சான்றிதழை வழங்கும் பொழுது அவர் தட்டி கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தி பக்குவப்படுத்தி அனுப்பி வைத்தார். மேடையிலே வீற்றிருந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் முகமெல்லாம் புன்னகை, ஒரு ரோஜா மலர்ந்தது போல் அவ்வளவு ஒரு மலர்ச்சியுடன் இறுதி வரை காணப்பட்டார். இது போன்ற ஒரு நல்ல தருணங்களை நாடு முழுவதும் பரவ வேண்டும். அதற்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அவர் இட்ட முதல் கையொப்பமானது 200 யூனிட் மின்சாரத்திற்கு விலையில்லை, இலவச மின்சாரம் என்று கையொப்பமிடுகிறார். பெண்கள் நலனிலே, பெண்கள் பாதுகாப்பிலே அக்கறை எடுத்துக்கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழக முதல்வர் அவர்கள் திரு விஜய் அவர்கள் சிங்கப்பெண் பாதுகாப்பு குழு, அதே போன்று போதை ஒழிப்பதற்கான ஒரு துறையையும் ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவுக்காக அதற்கான ஒரு நடைமுறையை தொடங்குவதற்கான ஒப்புதல் கையொப்பமிட்டார். இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் குறைந்தபட்சம் வாய்மொழியாக கூட சொல்வதற்கு அச்சப்பட்டு கொண்டிருந்த வெள்ளை அறிக்கை என்கிற விஷயத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார். வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக அறைகூவல் விடுத்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். பல முறை அனுபவப்பட்டவர்கள் பதவியேற்பின் பொழுது பல முறை தடுமாறுவார்கள். ஆனால் புதிதாக இதுதான் முதல் முறையாக பதவியேற்று கொண்ட அத்தனை பேரும் ஒருவர் கூட சிறிதும் தடுமாறாமல், பதற்றமடையாமல் மிக சிறப்பாக அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டதும், ஆளுநரிடத்திலே அதற்கான ஒப்புதலை பெற்றுக்கொண்டதும், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்ததும் அனைவரும் கண்ணுற்றனர். இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம், இது ஒரு தொடக்கம். இந்த இனிய தருணம் எல்லோர் மனதிலும் மிகவும் இதயத்திலே இடம் பிடித்ததாகத்தான் நான் உணர்ந்தேன். அந்த உணர்வைத்தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான்
இந்த காணொலி மூலியமாக நான் விரும்புகிறேன். திரு விஜய் அவர்கள் இந்த விஜய் எனும் வெற்றியை தன் வசப்படுத்தி கொண்ட விஜய் அவர்கள் முதலாக உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு செயல் என்னவென்றால், காவல்துறையை அவர் மிகவும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். காவல்துறையில் மாற்றங்கள் செய்து, காவல்துறையை சீர்திருத்தம் செய்து அதனை செப்பனிட வேண்டும். ஒவ்வொரு காவலரும், காவல்துறை அதிகாரிகளும் அவர்கள் பணியாற்றுகின்ற பகுதியிலே சுமார் 3 ஆண்டுகள் வரை பணியாற்றலாம் என்பது வெறும் எழுத்தாக வெறும் விதியாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் அந்த பகுதியில் 10 ஆண்டு 15 ஆண்டு என்று அந்த பகுதியை விட்டு அவர்கள் மாற்று பகுதிக்கு செல்வதற்கு தயங்குகின்றனர். அதற்கு என்ன காரணம் என்று நாடு அறியும். ஆகவே விஜய் அவர்கள் உடனடியாக காவல்துறையில் அனைத்து காவல் நிலையங்களிலும் பணியாற்றக்கூடிய ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர், காவலர்களை இடமாற்றம் செய்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அந்த பகுதியிலே புதிய ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர், காவலர்களாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். உயர் அதிகாரிகளையும் பகுதி அவர்கள் பணியாற்றி வரக்கூடிய அந்த காவல் எல்லையிலிருந்து மாற்றம் செய்து வேறு காவல் எல்லைக்கு மாற்றப்பட வேண்டும். இந்த சீர்திருத்தங்கள் செய்தோமேயானால் நிச்சயமாக விஜய் எனும் வெற்றி மென்மேலும் மகுடம் சூடும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது என்பது எனது நம்பிக்கை. விஜய் அவர்களே, நீங்கள் மேலும் மேலும் மகுடம் சூட்ட வாழ்த்துக்கள். நன்றி.